இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுனராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக ஒன்று லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்லுவோம், நல்ல ட்ரீம் ஹோம் அப்படிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா, அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார், வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார், மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார், ராகுவும் கேதும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள் நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்ப்போம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார் சந்திரன், அஷ்டமத்துக்குரியவர். பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்போது இவர் ரொம்ப நல்லவராகிடுவார். ஆனாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் பரிவர்த்தனை யோகம் கிடையாது. முதல் நாள் மட்டும்தான், 3ஆம் தேதி மட்டும்தான் பரிவர்த்தனை யோகமாக மீனத்தில் உட்கார்ந்துருப்பார். மற்ற நாளெல்லாம் பரிவர்த்தனை யோகம் இல்லாமல் இருப்பார். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் பெற்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தணும்னு எண்ணங்கள்லாம் வரும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டேஜில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத நம்ம உடல்நிலையில் பார்க்கலாம். 4ஆம் தேதி வாக்கில் வரும்போது உங்கள் ராசி 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால காரியம் மெதுவாக நடக்கும். அஞ்சு 6 தேதியில சந்திரன் ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லும்போது மகிழ்ச்சியின் எல்லைக்கு இருக்கலாம். மிருகசீஷ நட்சத்திரம் குடும்பத்தில் நல்ல அந்யோன்யமும் புரிதலும் இருக்கும். இந்த வாரத்தில் முக்கியமாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற செவ்வாய் மேட்டர் நமக்கு. ஏன்னா அவர் 12க்குரியவரும் அவர் தான், 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். சுகத்துக்கும் அறிவுத்திறனுக்கும் செலவுக்கும் அவர் தான் காரணம். அவரோட வீட்டை தான் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் உங்கள் ராசிநாதன். அப்போ இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு இந்த குகனை வேண்டிக் கொள்கிறோமே, இந்த வாரத்தில் முருகனின் ஆட்சி தான் உங்களுக்கு. காலையிலே ஸ்கந்த குரு கவசம், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. இந்த வாரத்தில் நல்ல ஒரு வைப்பு கிரியேட் ஆகும். அதில் முக்கியமாக 3ஆம் தேதி அன்னைக்கு, வாரத்தின் முதல் நாளே திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு தண்ணி வரும் ஆடியில். அந்த நாளில் அந்த மணலோரம் போய் சுவாமியை வணங்கி பூஜை எல்லாம் பண்ணிட்டு தாலி சரடை மாற்றிப்பாங்க. இப்போவும் அந்த வழக்கம் இருக்கு. ஆண்டவன் அருளாலே கணவனின் உயிர் ஆயுள் எல்லாம் நிலைத்திருக்கும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. ஆரோக்கிய மேம்பாடு. 4ஆம் தேதி நமக்கு மேட்ரு. ஏன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை
சஷ்டி விரதம் என்கிற 6வது திதி அஸ்வினி நட்சத்திரம் வரப்போகுது. அன்றைக்கி ராத்திரி கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள். கடன் அடைச்சு போடலாம். முருகனை கண்ணில் தண்ணி வந்து வேண்டணும். எப்படி வேண்டணும்னா மனமுருக வேண்டும்னு, உள்ளம் முருகதையா உன்னழில் காண்களி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி அள்ளி அணைத்திடவே மனது ஆசை பொங்குதையா அப்படின்னு அப்படி நல்லா அப்படி இருக்கணும். அப்படி இருந்தோம்னா சஷ்டியினுடைய நோக்கம் என்னது? கடன் அடைகிறது, வீடு அப்படிங்கிற ட்ரீம் ஹவுஸ் கிடைக்கிறது, கல்யாண தடை நீங்கிறது, இப்படி நிறைய காரியம் நமக்கு நடக்கலைன்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் நடத்துக்கிறதுக்காக வேலை கொண்டு வந்திருக்கிறான் வேல்மாறன். ஸோ அவனை பிடிச்சிட்டோம்னா மற்ற எல்லாம் நடந்துடும். 6ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகை. அன்றைய நாளிலும் அதே மாதிரி தான். 6 முகனை நம்ம 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் அப்படின்னு பயம் வந்தாலே முருகனை நினச்சிக்கணுன்றோம். முருகனை நினச்சுன்னா மற்ற எல்லாம் நடந்துடும். ஆடி கிருத்திகை வந்து முருகன் தான், காவடி தான், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்ப காவடி, எல்லா காவடியும் தூக்க வேண்டியது. சுவாமி பறவை காவடியோடு போய் அவரை போய் பார்த்துடுறோம். பார்க்கறதுனால என்ன ஆகுது? கஷ்டங்கள் போயிடும். 5 முகம் தோன்றில் 6 முகம். 5 முகம் வந்து நான் பயம் வந்ததுன்னா 6 முகம் வந்துடும். பயத்தினால எல்லாத்தையும் தடுத்து விடலாம். முருகனை வழிபட பயம் எல்லாம் போயிடும். டப்பு டிப்பு டப்புன்னு போயிடும். வெற்றி உண்டு. கோபதாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அது மட்டும் இல்லை, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற ஏகாதசி விரதம் இருப்பதனாலே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பாவங்கள் எல்லாம் தீரும். பாவங்கள் போய் புண்ணியம் வந்துருச்சுன்னா மனசு அப்படி ஏகாதசி விரதம் இருப்பவங்கெல்லாம் போய் பாருங்களேன், முகம்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும், ஒல்லியாக இருப்பாங்க. ஒபிசிட்டிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு எனர்ஜியாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்படித்தான் ஏகாதசி கொடுக்கும். அந்த உடல் புலன் அடக்கம் அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். அது நாட்களில் நமக்கு நல்லதை கொடுக்க இருக்குது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அப்படியே ஃபுல் பேக்காக எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தைரியமாக எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள். முருகன்கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். நம்ம வேலை வணங்குவது மட்டும்தான் வச்சுக்கோங்க, எல்லாம் நன்மையாக முடியும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 3ஆம் இடத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே மிதுன ராசி வரை மிருகசீஷம் வரை செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதாக அமையும். பல விஷயங்களிலே மகிழ்ச்சியை தருவதாக அமையும். மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மருத்துவரின் உதவியுடன் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செயல்பாட்டிலே பல நன்மைகளையும் இந்த வாரம் செய்ய இருக்கிறீர்கள். முக்கியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் போகிறது, ரிசல்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் வருமானு ஏங்கிறது, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நல்ல எனர்ஜியை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். ஆரோக்கிய மேம்பாட்டிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல்கள் தீரும். கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும், வழக்கிலே நல்ல ஒரு தீர்ப்பு வருவதற்கும், எதிரிகள் உங்களை விட்டு விலகி நிற்பதற்கும் இந்த காலகட்டம் நன்னா இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளர உச்சப்படக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் உங்கள் ராசியை. அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தினுடைய சூட்சமே அவர் தான் அப்படின்னு புரிந்து கொண்டு 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கன்று அம்பாளை வழிபட்டு தாலி கயிறெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் மாற்றிக்கொண்டு கணவனுக்காக வழிபாடு செய்வதெல்லாம் பண்ணுவது நல்லது. 4ஆம் தேதி அன்று சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க, சஷ்டியின் கந்தகுரு கவச பாடல்களை பாட விரதம் இருக்க வெற்றி நிச்சயம் உண்டு. வேல்மாறல் அன்னைக்கு ரொம்ப அவசியம் நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப முக்கியமாக தேய்பிறை சஷ்டியிலே செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய அந்த சஷ்டியிலே சாயங்கால வேளையில் அஸ்வினி நட்சத்திரம் வேற வருது. கடனை அடைக்கிறது, கடலை கவர்லையான ஒரு போட்டு உங்களுக்கு எடுத்து வச்சிடுங்க. கடன் அடையும். மலை போல் இருக்கும் கடலும் பனி போல் விலகும்.
4ஆம் தேதி முடிச்சு 5ஆம் தேதி பஞ்சமி, அம்பாளை வணங்குறது, மாரியம்மனை வணங்குவது, வராகி அம்மையை வணங்குவது முக்கியம். வராகியை வணங்கினால் வெற்றி நிச்சயம். 6ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்று பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் போன்ற அபிஷேக ஆராதனைகளை கண்டு மனமாற உருகணும். முருகனை வணங்கும் போது மட்டும் மனசு அப்படி லைட்டாக மாற்றிடணும். அப்படி மனசை லைட்டாக வச்சுட்டு முருகனை வணங்கினீங்க வச்சுங்களேன், முருகன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகிரகமாக கொடுப்பார். குழந்தை தெய்வம் கொஞ்சம் அப்படி பண்ணினீங்கன்னா அந்த பாடல் வரி சொல்லுவாங்க இல்லையா, எனது நிலை உயரும் போது உனது கோயில் மலரும்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்கள் மனசில் அவரி ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமாக வெற்றிகள் உண்டாகும். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யோகினி ஏகாதசின்னு நம்ம மருமகனுக்கு செஞ்சுட்டு நம்ம மாமாவுக்கு செய்யணும்னு அன்றைக்கி உட்காருங்க. ஏகாதசி விரதம் இருப்பதனால பாவங்கள் களையும். பழைய பாவம் யாருக்கு என்ன பண்ணனோ தெரியலிங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புலம்பல் எல்லாம் போயிடும். வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க நம்ம வழிகளை கரெக்டாக வச்சுக்கணும். பாதை சரியாக இருந்தால் பயணம் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த பயணத்துக்கான வாய்ப்பை இந்த வாரம் நமக்கு தெய்வங்கள் கொடுக்கறது. அது அழகாக பயன்படுத்தும் போது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை எளிதாக அடைவதற்கு நல்ல வாய்ப்புகளை அழகாக உங்கள்கிட்ட கொடுக்குது ஒரு பேக்கேஜாக. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்லது நடக்கும்.